மத்திய கிழக்கில் போர் கட்டுக்குள் இல்லாமல் வெடித்து பரவி வருகிறது. இதுவரை பயன்படுத்தாத ரகசிய ஆயுதங்களை ஈரான் பயன்படுத்தி தாக்குகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கு எதிராக நிலைமை மாறிவிட்டதா? உலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் இந்த போரின் உண்மை நிலை என்ன? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் இதற்கு முன்பு பயன்படுத்தாத பல புதிய ஆயுதங்களை ஈரான் பயன்படுத்தி தாக்குகிறது. இதனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வசம் உள்ள தளங்கள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளன. ஈரானின் தாக்குதல்களினால் அதிகமாக பாதிப்பை சந்தித்து வரும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இஸ்ரேல் நாடுகளில் உள்ள மக்கள் இடம்பெயர்ந்து பாதுகாப்பான இடத்திற்கு தஞ்சம் அடைந்துள்ளனர். மேலும் ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் கிளஸ்டர் வார்ஹெட்கள் எனப்படும் பல துணை வெடிகுண்டுகள் கொண்ட ஆயுதங்களை அதிகமாக பயன்படுத்தி வருகிறது. ஒரு ஏவுகணையை ஏவினால் அது இஸ்ரேல் வான்வெளிக்கு சென்ற பின்னர் பல குண்டுகளாக மாறி பல இடங்களை தாக்கி அளிக்கும். இதனால் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் அனைத்தையும் தடுத்து அளிப்பது சிரமமாகும். இதனால் இஸ்ரேலின் பல பகுதிகள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள், இலக்கு வைத்து நடத்தப்படும் கொலைகள் போன்றவை அதிகரித்து வருகிறது. இந்த போர் பல நாடுகளுக்கு பரவி வருகிறது. ஆரம்பத்தில் ஒருங்கிணைந்த ராணுவ நடவடிக்கையாக தொடங்கிய இந்த மோதல் தற்போது பல முனைகளில் நடைபெறும் போராக மாறியுள்ளது. இந்த போரில் முக்கிய திருப்பமாக ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானி மற்றும் புரட்சிகர காவல்படை தளபதி கோலம் ரோசா சுலைமானி ஆகியோர் துல்லியமான தாக்குதலில் கொல்லப்பட்டனர் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் நகரங்கள் மற்றும் வளைகுடா பகுதிகளில் உள்ள முக்கிய கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. பல தலைகளை கொண்ட ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதால் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி பல இடங்களில் குண்டுகள் விழுந்து உயிர் மற்றும் பொருட்சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதல் தற்போது லெபனான் மற்றும் ஈராக் போன்ற நாடுகளுக்கும் பரவி வருகிறது. பெய்ரூட்டின் மத்திய பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி குடியிருப்பு பகுதிகள் சேதமடைந்துள்ளன. இதனால் பொதுமக்கள் உயிரிழந்து உள்ளனர். ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. லெபனானில் சக்பர் பகுதியில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு முன் எக்பர் பகுதியில் 2 முறை தாக்குதல் நடத்தியது. இதற்கிடையில் குவைத் தேசிய பாதுகாப்பு படை 7 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளது. கத்தார் ஒரு ஏவுகணையை தடுத்ததாக அதன் பாதுகாப்பு துறை தெரிவித்துள்ளது. ஈராக்கின் பாக்தாத் நகரில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகம் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதால் அங்கு தீ விபத்து ஏற்பட்டது. சவுதி அரேபியாவும் அமெரிக்க ராணுவம் தங்கியுள்ள விமான தளத்திற்கு அருகில் வந்த ஏவுகணையை தடுத்துள்ளது. மனிதாபிமான நிலைமை மோசமடைந்து வருகிறது. ஆயிரக்கணக்கானோர் இந்த போரினால் உயிரிழந்து உள்ளனர் மற்றும் காயமடைந்துள்ளனர். குறிப்பாக லெபனானில் 1 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளனர். இதே போல இஸ்ரேலிலும் பலர் இடம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்றனர். மருத்துவ வசதிகள் குறைந்து அடிப்படை சேவைகள் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் புசகர் அணு மையம் மீது தாக்குதல் நடந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஆனால் பெரிய சேதம் ஏதும் இல்லை என்று சர்வதேச அணு ஆற்றல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஹார்மோஸ் நீரிணையில் சிக்கியிருந்த 22 இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக உள்ளன என்று இந்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானின் ராணுவ செய்தி பேச்சாளர் அமீர் அக்ரமினியா அடுத்து வரும் நாட்களில் இன்னும் பல ரகசிய ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டணி நாடுகளுக்கு ஆச்சரியத்தை பரிசாக அளிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையில் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி, எங்கள் தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் நாட்டின் அரசியல் அமைப்பு பாதிக்கப்படாது என்று தெரிவித்துள்ளார். இந்த போர் ட்ரம்ப் எதிர்பார்த்ததை விட பல அதிர்ச்சிகளை அவருக்கு கொடுத்துள்ளது. இதனால் பல நாடுகளிடம் ட்ரம்ப் உதவிகளை கேட்டு வருகிறார். ஆனால் எந்த ஒரு நாடும் ஈரானுக்கு எதிராக போரில் ஈடுபட தயாராக இல்லை. அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் இந்த போரில் தனித்து விடப்பட்டுள்ளன. இன்னும் எத்தனை நாட்களுக்கு அமெரிக்கா தாக்கு பிடிக்கும் என்பதை உலக நாடுகள் பார்த்து வருகின்றன. அமெரிக்காவின் இந்த கவலைக்கிடமான நிலையை கண்டு ஐரோப்பிய நாடுகள் இனிமேலாவது அமெரிக்கா பாடம் கற்குமா என்று பார்த்து வருகிறது. ரஷ்யா மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் உள்ளது. அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்திற்கு இடியை இறக்கி வருகிறது ஈரான். சீனா அமெரிக்காவின் பரிதாப நிலையை வேடிக்கை பார்த்து வருகிறது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு அமெரிக்கா என்னும் புலித்தோல் போர்த்திய பூனை ஆட்டம் போடும் என்று வேடிக்கை பார்க்கின்றன உலக நாடுகள்.
விரைவில் அமெரிக்க டாலருக்கும் மணி கட்டியே ஆக வேண்டும். அதனால் ஈரான் யுவானில் மட்டுமே நாங்கள் எரிபொருளை வழங்குவோம் என்று கூறி மேலும் ஒரு பொருளாதார அடியை அமெரிக்காவிற்கு கொடுத்துள்ளது. அமெரிக்கா அடிபணியுமா அல்லது அணு ஆயுதம் பக்கம் திரும்புமா என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் அமெரிக்கா அணு ஆயுதத்தை தொட்டால் அமெரிக்கா முழுவதும் அழிந்து போவது உலக நாடுகளால் உறுதி செய்யப்படும். இனிமேலும் அமெரிக்காவின் ஆட்டத்திற்கு உலக நாடுகள் பயந்து கொண்டிருக்காது. அமெரிக்காவின் வீழ்ச்சியை காண உலக மக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். ஆனாலும் இந்த போரில் இருந்து அமெரிக்கா பின்வாங்கி தன்னுடைய தவறை உலகத்திற்கு முன் ஒத்துக்கொண்டு உலக நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதே அனைவரின் ஆசையும் கூட. மொத்தத்தில் இந்த போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளது. இராணுவ மோதலாக தொடங்கி இப்போது பொருளாதாரம், பாதுகாப்பு, மனிதாபிமானம் என அனைத்து துறைகளையும் பாதித்து வருகிறது. இந்த நிலையில் போர் தொடருமா அல்லது சமாதான பேச்சுவார்த்தைக்கு செல்லுமா என்பது உலகத்தின் மிக முக்கியமான கேள்வியாக உள்ளது. இறுதியில் இந்த மோதல் எப்பொழுது முடியும் என்பது உலக நாடுகளின் அடுத்த கட்ட முடிவுகளில் தான் உள்ளது.